வரவேற்பது தமிழரினுடைய பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டின் வரவேற்பை வழங்குவதற்கு ஷாஜஹான் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக துவங்குகிறேன். இந்த விழாவை சிறப்பு விழாவாக்க வருகை தந்துள்ள பேரன்பு நிறைந்த அன்பு உறவுகளே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டையே திரும்பி பார்க்க வைத்த சேது சீமை தந்த பொக்கிஷம் கல்வி திருமகன் பெருமதிப்புமிக்க எங்கள் இராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஹாஜி கே நவாஸ்கனி அவர்களே, தமிழக மதச்சார்பற்ற கூட்டணியின் முதல் அடையாளமாக பெயரிலேயே ஒற்றுமையை தாங்கி நிற்கும் எங்கள் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆருயிர் சகோதரர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள் இன்று வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டபடியால் அவர்களையும் அன்போடு மனதார வரவேற்கிறோம். கேரளாவிலிருந்து வருகை தந்துள்ள சமஸ்த கேரளா இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தை சார்ந்த உலமா பெருமக்களே, அருமை சகோதரர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் MSA ஷாஜஹான் அவர்களே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த ஊருக்காக 1000 செய்கிறோம் என்று எங்களுக்கெல்லாம் ஊக்கம் தந்து உறுதுணையாக என்றென்றும் இருந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர்கள் டத்தோ ஹாஜி கே உஸ்வத் கான் அவர்களே, டத்தோ ஹாஜி கே சிஹாபுதீன் அவர்களே, மலேசியாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்துள்ள எங்கள் அருமை சொந்தங்களே, நீண்ட காலம் ஊரின் காவலனாக மக்களின் மனம் கவரும் தலைவராக சிறு வயது முதல் சேவை மனப்பான்மையால் ஈர்க்கப்பட்டு இன்று வரை எம் மக்களுக்கு சேவை செய்து வரும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை மருமகன் ஹாஜி AM அப்துல் மாலிக் அவர்களே, கண்ணியத்திற்குரிய எங்கள் ஊர் ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, சங்க தோழர்களே, நிர்வாகிகளே, எங்கள் ஊரின் அனைத்து சமுதாய அமைப்புகளின் பெருமதிப்புமிக்க தலைவர்களே, நிர்வாகிகளே, வெளியூர்களிலிருந்து வந்திருக்கும் ஐக்கிய ஜமாத்தார்களே, நிர்வாகிகளே, எங்கள் ஊரின் ஆலிம் உலமா பெருமக்களே, சகோதர சமுதாய மக்களே, அரசியல் கட்சிகளின் தோழர்களே, அரசு அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, மாணவ செல்வங்களே, இங்கு பெரும் திரளாக கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் வற்றா கருணையும் பேரருளும் நின்று நிலவட்டுமாக என்று ஏக இறைவனை வேண்டுகிறேன். நமது அத்தியூத்து விழாக்கோளம் பூண்டுள்ள இன்றைய தினத்தை எங்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத நன்னாளாக நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் ஊரின் மிக முக்கிய தேவைகளான கல்விக்கூடங்கள், மருத்துவமனை, வங்கி போன்ற அடிப்படை தேவைகளுக்காக எங்கள் மக்கள் நீண்ட காலமாக பொருளாதார இழப்புகளை சந்தித்து பல இன்னல்களுக்கு ஆளாகிய நிலை தற்போது சிறுக சிறுக மாற்றம் காண்கிறது என்பதை பார்க்கையில் உள்ளபடியே மனம் மகிழ்கிறது. இதற்காக முயற்சித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் ஊர் மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய தினம் அடிக்கல் நாட்ட உள்ள அரபி கல்லூரிக்கான தொடக்கம் என்பது அடுத்த தலைமுறைக்கு அறிவு கண்ணை திறந்து முன்னேற்ற பாதையை முன்மொழிவதாகும். இன்று நமது டத்தோக்களால் கட்டி முடித்து திறக்கப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தின் வாடகை வருமானங்கள் அனைத்தையும் நமது ஜமாத் மக்களுக்காக வளர்ச்சிக்கு வழங்குவதாக நமது டத்தோக்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த நன்மைகளுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி வழங்க நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். அதேபோன்று மலேசியா மற்றும் அரபு தேசங்கள் போன்ற நாடுகளில் கடல் கடந்து வாழும் எமதூரின் சொந்தங்களை இந்நேரத்தில் நினைவு கூறுகிறோம். தாய் மண்ணை மறவாமல் நேசிக்கும் அவர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்புகளால் நமதூர் செழிப்படைகிறது என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் எங்கள் ஆரியூர் சொந்தங்களே, நீங்கள் இந்த நிகழ்வை நேரலையில் கண்டு கொண்டிருப்பீர்கள். உங்கள் தாய் மண்ணில் நடக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நேரடியாக காண்பதற்கு உங்கள் மனங்களும் நிச்சயம் இயங்கும் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்கள் மனங்களும் நிறையட்டும், மகிழட்டும், நமது ஊர் செழிக்கட்டும். எங்கள் ஊரின் மூத்தோர்களும் அனைத்து சகோதர சமுதாயத்தின் முன்னோர்களும் எங்களுக்கு காட்டித்தந்த சமூக ஒற்றுமை, சகிப்புத்தன்மை, கட்டுப்பாடு அனைத்தையும் தொடர்ந்து வாழையடி வாழையாக கடைபிடித்து எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் உறவு முறையோடு வாழ்ந்து வருகிறோம். இதற்கு கொடிக்கம்பங்கள் இல்லாத எங்கள் ஊரின் நுழைவாயிலே சான்று. நாங்கள் கேட்கும் உருவாக்கும் அத்துணை தேவைகளும் எங்கள் ஊரின் அனைத்து சமூக மக்களுக்குமானது. எமதூர் மக்களின் முன்னேற்றத்திற்காக இவ்வூரில் உள்ள இன்றைய தலைமுறை பாடுபடுவதென்பது எங்கள் முன்னோர்களுக்கு செய்யும் நன்றி கடனும் கடமையும் என்று நாங்கள் நம்புகிறோம், மன நிறைவடைகிறோம். இங்கே எனக்கு வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு தரப்பட்ட இந்த வாய்ப்பை
எங்கள் ஊர் மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டு சில அடிப்படை தேவைகளை இங்கே கேட்டு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக நமது மதிப்புமிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் ஊர் பனைமரங்கள் நிறைந்த காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இங்கே அடிக்கடி தீப்பற்றிக் கொள்கிறது. இதை உடனே அணைப்பதற்கு இயலாத காரணத்தால் எங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளும் மனப்பதட்டமும் ஏற்பட்டு பாதிப்படைந்து விடுகிறோம். ஆகவே எங்கள் ஊருக்கு அருகிலேயே தீயணைப்பு வாகன நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அமைத்து தருமாறும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்குள்ள தனியார் வங்கி கிளையால் எம் மக்களுக்கு பயன் மிக குறைவாகவே உள்ளது. ஆகவே எங்கள் ஊரில் அரசு வங்கி அமைவதற்கும் மக்களின் அவசர தேவைகளுக்கு பணம் எடுப்பதற்கான ஏடிஎம் மெஷின் கொண்டு வருவதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமாக எங்கள் ஊர் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையையும் ஊர் மக்களின் சார்பாக தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு எக்காலமும் மறையாத யாராலும் அழிக்க முடியாத ஆகச் சிறந்த செயல்பாட்டுக்கு தொடக்கம் தந்த அண்ணன்கள் டத்தோ ஹாஜி கே உஸ்வத் கான், டத்தோ ஹாஜி கே சிஹாபுதீன் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் இதை சாத்தியப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் வக்ஃப் வாரிய தலைவர் மதிப்புமிக்க சகோதரர் ஹாஜி கே நவாஸ்கனி எம்பி அவர்களுக்கும் துஆ செய்தவனாக இங்கு வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களையும் வருகவென வரவேற்பதோடு எமக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. நன்றி. வரவேற்புரை வழங்கியதற்கு நன்றி.